சிறுபான்மை மக்கள் மீதான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அக்கறையும் அரவணைப்பையும் எல்லோரும் நீங்கள் உணரலாம். சிறுபான்மை மக்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையுடைய நண்பர்களைப் போல நடிக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யார்? நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின், சிலர் சிறுபான்மையினருக்கு எதிராக துரோகங்களை செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையினர் நண்பர்களைப் போல நடிப்பதாக தெரிவித்துள்ளார். அவங்க யாருன்னு பேரை சொல்லலாம் அடையாளம் படுத்த விருப்பல. அடையாளப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியமும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பெரும்பான்மையில் சொற்பமான சிலர் விதைக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு அஞ்சக்கூடாது. மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் எல்லோரும் சகோதர உணர்வோடு உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சிறுபான்மை நலனில் உண்மையான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இங்கே நம்முடைய ஆணைய தலைவர்கள் பேசுகிற போது அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் சிறுபான்மையினர் நல ஆணையம், சிறுபான்மையினர் நலக்குழு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், சிறுபான்மையினர் நல இயக்கம், சிறுபான்மையினருடைய தமிழ்நாடு சிறுபான்மையினுடைய ஆணைய சட்டம், இப்படி எல்லாவற்றையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் சகோதர உணர்வின் ஒற்றுமையின் வெளிப்பாடா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் போதகர்கள் 75 பேருக்கும் அருள் சகோதரிகள் 30 பேருக்கும் சிறப்பு செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்தவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இதுதான் திராவிட மாடல். இப்ப போய் புரிஞ்சுக்கங்க. மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். மனதால் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.